ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது எந்த ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ நம்மளோட பழைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும். அதாவது நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்ளேட் லாட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேடியம் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் கூட நான் அரௌண்ட் சொல்லியிருப்பேன். அரௌண்ட் 350 to 500 எனக்கு வந்து கம்மி ப்ரைஸில் கிடச்சிது. என்ன தான் வந்து பார்க்க யூஸ் ஸ்டேடியம் மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு குட் கண்டிஷன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேடியமோட ரிவ்யூ, அதுக்கப்புறம் நம்மளோட பழைய ஸ்டேடியம் அந்த ஒயிட் கலர் ஸ்டேடியமோட வச்சு இதை கம்பேரிசன் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோ. சரி வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் நமக்கு வந்திருக்க ஸ்டேடியம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி பார்த்துட்டோம், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யாரோட ஸ்டேடியம்னு சொல்லி பார்த்துட்டோம், பிளேட் கிங் பேஸோடது. உங்களுக்கு அதோட லோகோ தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிளேட் கிங் பேஸோட லோகோ இருக்குது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து வெல்க்ரோ டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இருங்க, அதை பிச்சு காமிச்சிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வெல்க்ரோ டேப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களே வந்து வெல்க்ரோ டேப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பான சைடு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தான சைடு. ஸோ இந்த ரஃப்பான சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸில் ஓட்ட போகிறோம். அதே மாதிரி வந்து இந்த ஸ்மூத்தான சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கேஜில் ஓட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரஃப்பான சைடு ஓட்டிடலாம் கைஸ். அப்படியே வீடியோலேயே தான் நான் ஒட்ட போகிறேன். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸில் வந்து வெல்க்ரோ ஒட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜில் ஒட்டிடலாம். வாங்க கேஜில் ஒட்டிடலாம். கேஜில் ஒட்டுறது தான் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கைஸ், இப்போது நம்ம வந்து கேஜ்லேயும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போது ஸ்டேடியம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இனிமேல்ட்டு இழுத்தாலும் வராது, ஆனால் நம்ம ஒரு நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தா தான் வரும். ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஸ்டேடியம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேடியம் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு ஒரு கம்பேரிசன் போட்டுரும் நம்மளோட பழைய ஸ்டேடியமோட. இருங்க, நான் நம்மளோட பழைய ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் கைஸ் நம்ம பழைய ஸ்டேடியம். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சைஸ் பார்த்தாலே தெரியும். நம்ம பழைய ஸ்டேடியம் தான் வந்து இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள். ஸோ நம்ம பழைய ஸ்டேடியமோட இந்த புது ஸ்டேடியம் வந்து சின்னது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய ஸ்டேடியம் தான் கைஸ் வின்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து இந்த எட்ஜெல்லாம் மட்டும் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எட்ஜெல்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பிளாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் வந்து சென்டரில் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து நம்மளோட பழைய ஸ்டேடியமில் வந்து அந்தளவுக்கு கிடையாது. பட் இவங்க கொடுத்துருக்க ஸ்டேடியமில் வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து அந்தளவுக்கு வந்து உள்ளே போகல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேஸும் ஓரளவுக்கு இருக்குது, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட்
சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ஸ்டேடியம் தான் வந்து பெருசு ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டேடியம் வந்து பிளேட் கிங் பேஸ் கிட்ட தான் வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி என்னோடய பழைய ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கினேன் கைஸ் ஆக்சுவலி. ஸோ அமேசானில் வந்து அரௌண்ட் 700 to 800 நான் வாங்கினேன். வாங்கி ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்பாக்சிங் தான் போட முடியல, ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினதுனால அன்பாக்சிங் போட முடியல. ஸோ அதோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை பார்த்து செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டேடியமில் வந்து ஒரு பேப்ளேட் லான்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 ஸ்டேடியம்லேயும் லான்ச் பண்ணி பார்ப்போம், எதுக்கு வந்து அதிகமான டைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் கைஸ். ஸோ நான் லான்ச்சிங்காக எடுத்துக்க பேப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைடன்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரூ ட்ரைடன்ட் வந்து ஒரு சாமினா பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஸ்பின் பண்ணி முடிச்சிருச்சு கைஸ். ஸோ எந்த ஸ்டேடியம் வந்து அதிகமான ஸ்பின் ரொட்டேஷன் ஸ்பின் டைம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கம்பேரிசனாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஸ்டேடியம் அதாவது நம்ம பிளேட் கிங் பேஸ்கிட்ட வாங்கின ஸ்டேடியம், அதாவது இந்த புது ஸ்டேடியம் வந்து எந்தெந்த பேப்ளேட்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம மெட்டல் பேப்ளேட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா அப்படி வந்து இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீசன் பே, அதாவது பேப்ளேட் பஸ்ட்டு ஒரிஜினல் பே, இல்லைனா வந்து எவல்யூஷனில் ரிலீஸ் பண்ண பேப்ளேட்ஸ்க்குலாம் இந்த ஸ்டேடியம் செட் ஆகும். பட் நீங்கள் இதுவே டிபி சர்ஜு ரைஸ்லாம் போனீங்கன்னா இந்த பேப்ளேட் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்டேடியம் சைஸ் சுத்தமாக பார்த்தாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்டல் பேப்ளேட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல ஸ்டேடியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபஸ்ட்டு சீசன் செகண்ட் சீசனுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா டர்போ அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேடியம் தாங்காது, உடஞ்சிரும். ஏன்னா அதுக்கு மேலே போக போக வந்து பேப்ளேட்ஸ் வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து அக்ரெசிவ்னஸ் வந்து எல்லா பேப்ளேட்டுக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மெட்டல் பேப்ளேட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கைஸ். இந்த ஸ்டேடியம் வந்து வச்சு நான் ஒரு பேட்டில் போடுறேன் மெட்டல் பேப்ளேட்ஸ்க்கு. ஸோ அது நான் முதல்ல மெட்டல் பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு சண்டே இல்லை ஏதாவது ஒரு நாள் வந்துடும் கன்ஃபார்மாக. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு லாட் அன்பாக்ஸ் பண்ணி போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கைஸ், அந்த லாட் இன்னும் வரல. ஸோ அது வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சண்டே இல்லைனா வந்து நியூ இயர் அன்றைக்கி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ சொல்லவே மறந்துட்டேன், மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும், ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ ஹாலிடேவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு இந்த வீடியோ வந்துடும். பட் என்னால் லாட் தான் அன்பாக்ஸ் பண்ணி போட முடியல, அது மட்டும் நான் மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ்.